welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous video வந்து பாத்தீங்கன்னா preparation of alcohols from carbonyl compounds பார்த்தோம். இன்னைக்கு preparation of alcohols ஓட கடைசி டாபிக்கான Grignard reactions ல இருந்து எப்படி alcohols synthesis பண்ண போறதுன்னு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first of all Grignard reaction என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு alkyl group, ஒரு magnesium and ஒரு halogen atom single bondல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதுதான் Grignard reaction. இந்த Grignard reactions வச்சு எப்படி நம்ம alcohol synthesis பண்ண போறதுங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first of all நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தனைல். இது ஒரு ஆல்டிஹைட், ஓகேங்களா? HCHO, ஓகேங்களா? மெத்தனைல். இந்த மெத்தனைல் வந்து ஒரு Grignard reaction எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஆல்கைல் குரூப் பதிலா ஒரு CH3 மெத்தில் குரூப்பும் ஹாலஜன் வந்து குளோரின் எடுத்துக்கிறோம். So CH3NgCl அப்படிங்கிறது மெத்தில் மெக்னீசியம் குளோரைட். இப்போ இது ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் கிரியேட் ஆகும். அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆடக்ட்னு சொல்லுவாங்க. சோ இது எப்படின்னா இப்போ இந்த CH3ங்கிறது இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும். இந்த டபுள் பாண்ட்ங்கிறது பிரேக் ஆகி சிங்கிள் பாண்டா மாறும். இந்த CH3 வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆகி இங்க வந்துரும். அப்புறம் இந்த ஓட வந்து பாத்தீங்கன்னா MgCl வந்து அட்டாச் ஆகும். சோ இதான் நம்மளோட ஆடக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த ஆடக்ட் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது இந்த வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H+ and OH-. இந்த Grignard reaction இப்போ ஸ்ப்ளிட் பண்றது பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது H+ வந்து இந்த பார்ட்ல ஆட் ஆகும், OH- வந்து இந்த பார்ட்ல ஆட் ஆகும். சோ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னா CH3CH2OH. CH2 அப்படினா பிரைமரி கார்பன். சோ திஸ் இஸ் பிரைமரி ஆல்கஹால். அப்போ மெத்தனைல் Grignard reaction ஓட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால். சோ மத்த ஆல்டிஹைட்ஸ் வெச்சா என்ன நடக்கும் பாருங்க. இப்போ அதுவே எத்தனைல் எடுத்துக்கும் CH3CH2. இது வந்து Grignard reaction ஓட ரியாக்ட் ஆகும்போது இப்போ அகைன் அதே ஸ்டெப் தான். இந்த மெத்தில் குரூப் வந்து இந்த கார்பனோட அட்டாச் ஆகும், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகி இந்த MgBr வந்து இந்த O ஓட அட்டாச் ஆகும் ஆக்சிஜனோட. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடக்ட் வந்து இதுதான் CH3 CH3H மேல ஒரு H இருக்கும் and இங்க ஆக்சிஜனோட மெக்னீசியம் and bromine. சோ இந்த ஆடக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஆடக்ட் மறுபடியும் வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்க போறது என்னன்னா அகைன் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்றோம், ஓகேங்களா? இப்போ நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம டக்குன்னு ரியாக்ஷன்ஸ் எழுதணும் எக்ஸாம்ல டைம் இல்லாதபோது நம்மளுக்கு இந்த மாதிரி டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா டக்குன்னு நம்ம எழுதிடலாம். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா H+ ஆகும், இங்க வந்து H+ அட்டாக் ஆகும், இங்க வந்து OH- அட்டாக் ஆகும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது MgOHBr செகண்டரி ப்ராடக்ட். பிரைமரி என்ன நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ப்ராடக்ட் இருக்கு CH3CH CH3OH இருக்கு செகண்டரி கார்பன். அப்போ செகண்டரி கார்பன்னா இந்த ஆல்கஹால் வந்து செகண்டரி ஆல்கஹால். அப்போ மெத்தனைல்ல மட்டும் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால். மத்த நீங்க என்ன ஆல்டிஹைட் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால், ஓகேங்களா? அடுத்தது கீட்டோன்ஸ் வந்து Grignard reaction ஓட ரியாக்ட் ஆச்சுனா என்ன நடக்கும் பார்க்கலாம். சோ இப்போ வந்து CH3 C டபுள் பாண்ட் O CH3 ப்ரோபேன் 2O வந்து இந்த Grignard reaction ஓட ரியாக்ட் ஆகும்போது இந்த ஆல்கைல் குரூப் வந்து இந்த C ஓட அட்டாச் ஆயிடும், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகி இந்த MgCl வந்து O ஓட அட்டாச் ஆயிடும் ஆக்சிஜனோட. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா CH3 மேல ஒரு CH3 and OMgCl. இப்போ அகைன் வந்து நம்ம வாட்டரோட இது ரியாக்ட் ஆகும்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்? இப்படி ஸ்ப்ளிட் பண்றோம், ஓகேங்களா? இப்படி ஆகுது. சோ இப்படி நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H+ and OH- ஸ்ப்ளிட் ஆகும்போது இந்த H+ அயன் வந்து இங்க அட்டாக் ஆகும், OH- வந்து இங்க அட்டாக் ஆகும். சோ இந்த H+ இங்க அட்டாச் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். ஏன்னா இந்த கார்பன் சுத்தி 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. சோ இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால் and MgOHCl as usual. சோ இப்போ நம்ம ஃபைனலா எப்படி கன்க்ளூஷன் வரும்னா Grignard reagent வந்து மெத்தனைலோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பிரைமரி ஆல்கஹால். மத்த எந்த ஆல்டிஹைட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். அதே Grignard reagent கீட்டோன்ஸோட ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடியது டெர்ஷரி ஆல்கஹால். சோ இதோட preparation of alcohol concepts முடிஞ்சது. So hope you guys understand this concepts very well. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ் and friendsக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you so much guys, stay tuned.